ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிஹ்ருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது 12வது அத்தியாயம். இதில் பகவான் பக்தி சாஸ்திரத்தை பற்றி தொடங்க ஆரம்பித்து பிறகு பக்தர்களுடைய பெருமை, அதாவது பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய நற்குணங்கள் அல்லது இருக்க வேண்டிய நற்குணங்கள் பற்றி சொல்லிட்டு வராரு. அதில் 13வது ஸ்லோகத்துலேருந்து இந்த குணங்கள் பற்றிலாம் சொல்ல ஆரம்பித்து இப்போ 14வது ஸ்லோகத்துலேயும் சில பல குணங்கள்லாம் சொல்ல போகிறாரு. அது என்னன்றதை பார்க்கலாம். சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திருடநிச்சயः மய்யர்பிதமனோ புத்திः யோ மத்பக்தः ச மே ப்ரியः. யஹ மத்பக்தः, யார் அப்படி ஒரு பக்தரோ, சஹ மே ப்ரியः, எனக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படின்னு பகவானே கொண்டாடணும். பகவானே தனக்கு ஒருத்தர் பிரியமானவன்னு சொல்லணுன்னா அப்போ எப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டசாலியாக இருக்கணும். ஏன் நம்ம கூட அந்த அதிர்ஷ்டசாலியாக மாறலாம். என்ன பகவான் சொல்லக்கூடிய அந்த குணங்கள்லாம் நம்மளும் மேற்கொள்ளணும். நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கை முறையில் நடைமுறைப்படுத்தி காட்டினா கண்டிப்பாக நம்மளும் பகவானுக்கு பிரியமானவங்களாக ஆகலாம். அப்போது எப்படிப்பட்ட அந்த ஒரு பக்தர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சந்துஷ்டக, திருப்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். எப்போதும் திருப்தி இருக்கணும். அதாவது சந்தோஷமாக இருக்கிறதும் திருப்தியாக இருக்கிறதும் ஒன்றும் கிடையாது. ஏன்னா சந்தோஷம்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷம் வரும் போகும். இப்போ ஏதோ ஒன்று கிடைச்சதுக்காக சந்தோஷப்படுற ஒருத்தர் அதை இழந்த பிறகு துக்கப்படுவாங்க. அதனால் சந்தோஷன்றது நிலையாக இருக்காது. இன்னொன்று அது மட்டும் இல்லை, திருப்தின்றது என்ன கிடைச்சிருக்கோ அதை வச்சு நம்ம இருக்கிறது, அப்படி சந்தோஷமாக இருக்கிறதுன்றது தான் திருப்தி. சந்தோஷம் அப்படி இல்லை, நம்ம நினச்சது கிடைச்சது, இல்லை நம்ம நினச்சது நடந்தது அப்படின்றதுக்கு நம்ம காட்டுற ஒரு எமோஷன் தான் சந்தோஷம். ஆனால் என்ன கிடைச்சிருக்கோ என்ன இருக்கோ அதை வச்சு இது சந்தோஷமாக இருக்கிறதுன்றது தான் திருப்தி. அப்போ சந்துஷ்ட, திருப்தியாக இருக்கணும்னு சொல்கிறாரு. சத்ததம் யோகி, எப்போதும் ஆத்ம சிந்தனையிலேயே ஈடுபட்டவராக இருக்கணும் அப்படின்ட்டு. அடுத்து யதாத்மா, மனதை நல்லா அடக்கியவராக இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சந்துஷ்டக, சத்ததம் யோகி, யதாத்மா, இந்த 3 விஷயங்களுமே ஒன்று தொடர்பு கொண்டது. ஏன்னா பார்த்தீங்கன்னா எப்போ நீங்கள் மனசை நல்லா அடக்கிட்டீங்களோ அப்போவே வேறு எதுலேயும் சிந்தனை போகாமல் ஆத்ம விஷயத்துலேயும் சிந்தனை இருக்கும். கரெக்டாக? இது ரெண்டும் இப்போ ஒன்று ஒத்து போகுதா? அதே மாதிரி எப்போ ஆத்ம விஷயத்துலேயும் நமக்கு சிந்தனை இருக்கோ அப்போ நம்ம மற்ற விஷயங்கள் நோக்கிலாம் போக மாட்டோம். எது இருக்கோ அதை வச்சு நம்ம இந்த திருப்தி அடைவோம். அதே மாதிரி நல்ல திருப்தி இருந்துச்சுனாலே மனசு அங்கே இங்கேன்னு அலைப்பாயுது. ஏன்னா என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம திருப்தியாக இருக்கோம் இல்லையா? அது இதுன்னு வேணும், நம்ம அதை எதை தேடியும் போகாததுனால மனசும் நல்லா அடங்கியிருக்கும். அதனால் இது ஒன்று தொடர்பு கொண்டது இந்த 3 விஷயங்களும். அடுத்து திருட நிச்சய, நல்ல திருடமான புத்தி படைத்தவராக இருக்கணும். என்ன திருடமான புத்தின்னா, பகவான் இருக்கார், பகவான் தான் எல்லாத்துக்கும் மேலே, அவர் தான் பரமாத்மா, அவர் தான் நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்தராத்மாவாக இருக்கார், அவர் எல்லாரையும் பார்த்துப்பார். அப்படிப்பட்ட அந்த பகவானை நோக்கி தான் நம்ம எப்போதும் பக்தி செய்யணுன்ற அந்த திருடமான புத்தி படைத்தவராக இருக்கணும். அடுத்து மயி மனக புத்திஹி அர்ப்பித, அதாவது என்ன இடத்துல மனசும் புத்தியும் அர்ப்பணிச்சவங்களாக இருக்கணும், அதாவது சமர்ப்பித்து செலுத்தியவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார். அப்போ பகவான் கிட்ட நம்மளோட மனசும் புத்தியும் செலுத்தவராக இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவானை தவிர வேறு எந்த விஷயங்களும் பெருசு ஈடுபாடு இல்லாதவங்களாக இருக்கணும் அப்படின்றத தான் பகவான் இப்படி சொல்கிறாரு. அதனால் இப்போ இந்த 14வது ஸ்லோகம் மூலமாக, அதாவது இதை பார்த்தீங்கன்னா இந்த 13லேருந்து தொடங்கி 19வது ஸ்லோகம் வரைக்கும் இது எல்லா குணங்களும் இருக்குன்னு சொல்லிட்டு வராரு பகவான். இது ஒரு ஸ்லோகத்துக்குள்ளே எல்லா குணங்களும் அடங்காதனால நம்ம ஒரு ஸ்லோகமாக பார்த்துட்டு வரோம். தொடர்ந்து வேறு என்னென்ன குணங்கள்லாம் சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.